சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள நங்கவள்ளி, வனவாசி, ஜலகண்டாபுரம் ஆகிய பகுதிகளில் தயாரிக்கப்படும் அகல் விளக்குகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கார்த்திகை தீப திருவிழா நெருங்கி வரும் நிலையில் நூற்றுக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அருகில் உள்ள ஏரிகளில் இருந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு மண் எடுத்து வரும் இவர்கள் முதலில் அதனை பதப்படுத்தி பக்குவத்திற்கு கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அதனை சுழலும் சக்கரத்தில் ஏற்றி பார்த்து பதமாக அகல் விளக்குகள் தயாரிக்கப்படுகின்றனர். பின்னர் அவை அனைத்தும் காய வைத்து சூளையில் சுட்டு எடுக்கப்பட்டு அளவிற்கு தகுந்தாற் போல மூட்டை கட்டி விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. விளக்குகளின் அளவிற்கு ஏற்ப ஒரு மூட்டை அகல் விளக்குகளை விற்பனை செய்தால் வெறும் 700 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக வேதனை தெரிவிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள், இதனால் அரசு உடனடியாக தலையிட்டு ஏரிகளில் இலவசமாக மண் எடுக்க அனுமதி வழங்கி தங்களின் வாழ்விலும் ஒளியேற்ற வழிவகை செய்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 1500 விளக்கு செஞ்சோம்னா 800 ரூபா தான் நிற்கிது. அது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்களுக்கு அதில் முட்டுலி போட்டு எல்லாம் செய்கிறதுனால வாழ்வாதாரம் ரொம்ப இதாக இருக்குது. பத்த மாட்டேங்குது, குடும்பத்தை ஓட்டுறதுக்கு சமாளிக்க முடியல. மண் எடுக்க போனாலையும் அங்கே கவர்மெண்ட் இதில் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் வாங்கினாலையும் ஆர்டர் வாங்கினாலும் இங்கே இருக்கிறவங்க குறுக்க இருக்கிறவங்க எல்லாமே காசு அதை கொடு இதை கொடுன்னு காசு எவ்வளவோ ஆஃபீஸரெல்லாம் வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு அதுலேயும் காசு அதுலேயும் மண் எடுக்கிறதுக்கும் இது இல்லை. அதனால் கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு இந்த மண் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல.